ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல மேத்தி தால் ரெசிபி வெந்தயக்கீரை பருப்பு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் பாசி பருப்பு அரை கப் எடுத்து குக்கரில் தேவையான அளவு தண்ணி வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து பொடுசா நறுக்கியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடுசா நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நீல வாக்குல கீரி அரைஞ்சு வச்சிருக்கேன். வெந்தயக்கீரை அரை கப் எடுத்திருக்கேன். பாருங்க எப்படி இருக்கும் வெந்தயக்கீரை. இதுல இந்த அடியில இருக்க இந்த வேர் பாகத்தை கொஞ்சமா கட் பண்ணிட்டு மேல இருக்கிற பாகத்தை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைஞ்சு செஞ்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணா சேர்க்கலாம். உப்பு தேவையான அளவு. இந்த வெந்தயக்கீரையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. மேலும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை தாராளமா சாப்பிடலாம். அது இல்லாம இது ஹேர் க்ரோத்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. இப்போ இந்த கடாயில நெய் சேர்த்திருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. ஜீரகத்தை சேர்க்குறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். நான் குறைவான தீயில தான் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள் சேர்த்தாச்சு. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். குறைவான தீயில பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா சுருள வதக்கியாச்சு. அடுத்தது இதில் வெந்தயக்கீரையை சேர்க்கலாம். குறைவான தீயில இந்த வெந்தயக்கீரை நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து சுருண்டு வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இதெல்லாம் ஒரு 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இந்த பாருங்க, இதோட எல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்க்குறேன். இது ஒரு மிதமான தீயில ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை நிப்பாட்டிடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான மேத்தி தால் இங்கே தயாராக இருக்குது. இன்றைக்கி நான் இதை தோசை, முளை கட்டிய பச்சை பயிறு, சின்ன வெங்காய சாலட் கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.